நடிகர் மணிகண்டன் பார்த்தீங்கன்னா ஜெய் பீம், குட் நைட், லவ்வர் தொடர்ந்து ஹாட்ரிக் அடித்து இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான வளர்ந்து வர ஹீரோக்களில் முதன்மையானவராக இருக்கார். இப்படிப்பட்ட மணிகண்டன் ஆரம்ப காலத்தில் கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்புகள்லையும் தன்னுடைய முத்திரையை ஆழமாக பதிச்சார். காதலும் கடந்து போகும், 8 தோட்டாக்கள், விக்ரம் வேதா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தார். எப்படின்னா அவரே மிக முக்கியமான ஒரு கதையின் நாயகனாக ஏற்று நடிக்கக்கூடிய படங்கள், உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏலேவை சொல்லலாம், அப்புறம் சில்லு கருப்பட்டி சொல்லலாம், இப்படி சொல்லிட்டே போகலாம். ஸோ அந்த ஜர்னியில் மிக முக்கியமான ஒரு படம் தான் பாரஞ்சித் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த காலா படம். நமக்கே தெரியும், காலா படத்தில் நம்ம மணிகண்டன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மகனாக நடிச்சிருப்பார். ஸோ அவருடைய கேரக்டரும் பார்த்திங்கன்னா படத்துக்கு மிக முக்கியமான ஒரு வலுவை கூட்டக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை கொடுத்த ரஞ்சித் அவர்களோட தயாரிப்பில் மீண்டும் நம்ம மணிகண்டன் அவர்கள் வந்து ஒரு படம் நடிக்க போகிறாரு. அதாவது ரஞ்சித்தோட தயாரிப்பில், ரஞ்சித்தோட இயக்கத்தில் கிடையாது. அப்போது ரஞ்சித்தோட தயாரிப்பில் மணிகண்டன் நடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த விஷயத்தை மணிகண்டனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இயக்குனர் யார் அப்படின்னா அது வந்து ரகசியமாக வச்சுருக்காங்க. ஆனால் நிச்சயமாக இந்த படமும் ரஞ்சித் ஸ்டைலில் சமூக நீதியை அறத்தை பேசக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம். ரஞ்சித் தயாரிப்பில் நம்ம மணிகண்டன் நடிக்க போகிற படம் அவருக்கு என்னதான் அது வந்து ஒரு சமூக நீதி படம், ஒரு அறத்தை பேசக்கூடிய படமாக இருந்தாலும் கூட இப்போது இன்னைய தேதிக்கு மணிகண்டனுக்கு வந்து அந்த கமர்ஷியல் ஹிட்டும் தேவைப்படுது. ஏன்னா தொடர்ந்து கமர்ஷியலாக தன்னுடைய படங்களை ஹிட் அடிச்சிருக்காரு. வேறு நல்ல படம் கொடுக்குறேன், நல்ல படம் நடிக்கிறேன் அப்படிங்கிறத போய் அவர் மாட்டிக்கூடாது. நல்ல விஷயம் ரஞ்சித் தயாரிப்பில் நடிக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அந்த படம் ஒரு அட்டகத்தி மாதிரியோ மெட்ராஸ் மாதிரியோ, ஏன் அவர் தயாரித்த பரியரும் பெருமை மாதிரி ஒரு கமர்ஷியலாக ஹிட்டான படமாக இருந்துச்சு அப்படின்னா மணிகண்டனுக்கு இப்போ இருக்கிறத விட இன்னும் பல உயரங்கள் அதிகமாக கிடைக்கலாம். ஸோ பொறுத்து பார்ப்போம். யாரெல்லாம் ரஞ்சித்தோட மணிகண்டன் இணையிறத நல்ல விஷயமாக பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.